நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான். அதுக்குதான் நாங்க வந்து அத்விக் ரவிச்சந்திரன்ல அவனை வச்சு ஜிபி வந்து சாம்பிளுக்காக ஒரு 700 இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசாந்த் நீலோட போயிருவோம். அவ்வளவுதான். 700 1000 தான் கேள்விப்பட்டேன். இல்ல கங்கோவே 2000 கங்கோவே 2000 பண்ணும்போது 1000ன்றான். பொட்டன்ஷியல் கம்பெனி. டேய் நாங்க நிஜமா பண்ண போறோம்டா. அவனுக்கு வந்து சும்மா சொல்லிட்டு அப்பெல்லாம் இல்ல, உண்மையிலே கங்கோ பண்ணிருக்கு. நீதான் அவனை ஏட்ரஸ் எல்லாம் வந்துட்டு. ஆனா ப்ரோ விக்னேஷ் ப்ரோ ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். என்ன தெரியுமா, பிரசாந்த் நீல் வந்து ஏகே ப்ராஜெக்ட் வந்து நடக்குது. அது வந்து ஃபைனலா வந்து ஏதாச்சும் சரி பண்ணி ஸ்டாப் பண்றாங்க, அது வேற விஷயம். அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அது நடக்கிற வரைக்கும், அந்த நியூஸ் வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நாங்க வந்து சதி பண்ணி தானே நான் உருவாக்குறேன் நியூஸே. நீங்களே உருவாக்கி நீங்களே கத்துக்கணும், அதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? சோ இந்த கேப் இருக்கு பாத்தியா, ஜிபிக்கு அப்புறம் அந்த அனௌன்ஸ் சொல்றியா? அந்த கேப் வரைக்கும் மேல போடுற இன்சைட் சோர்ஸ் எல்லாம் போடுறான்டா இந்த பேஜ். விஜய் ஃபேன் அதெல்லாம் விஜய் ஃபேன் கூட இல்லடா. இதுவரை சரி, நாங்க அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருப்போம். இல்ல அப்படி நினைச்சிட்டு வாழ்த்துக்கள். இப்படி நல்லா பாசிட்டிவா சொல்லுங்க. கரெக்ட். ஏய் நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க தான்டா. என்னடா இருக்கு. சரி சரி எல்லாருக்கும் வந்து குட் நைட். நல்ல ஒரு நாள் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஒரு துப்பாக்கி இருக்கு வேணுமா நாட்டு உனக்கு? உங்களுக்கு எல்லாம் துப்பாக்கியா? நாங்களே வந்துட்டு பல AK-47 அந்த காலத்துல எடுத்து யூஸ் பண்ணுவோம். வச்சிருக்கேன் விவேகமா AK-47 போயிட்டான். சும்மா 2 காலை ஃபோர்ஸ் பண்ணி கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு போய் விழுகிறேன், அந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு ஜான் விலகிட்டான். போட்டு அனுப்பிச்சுடுறான், பயங்கரமா இருக்கும்டா. இன்னைக்கு ஒரு இது பாத்தையா சீமான் ஸ்பீச். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, தமிழ்நாடு வர்சஸ் இந்தியா கிரிக்கெட் பழைய ப்ரோ. நான் நிறைய டைம் பார்த்து சரி சரி அதை பைத்தியக்காரன் ப்ரோ. மோதி விட்டு நீ கேட்க முடியாது அப்படிமா. இவ்வளவு இல்லடா, தேலு கடிச்சிருச்சு தூக்கி போட்டேன், எவ்வளவுதான் வலியா, எனக்கு ஒண்ணுமே சொரணை இல்லைன்றான். அடப்பா போட்டா பாம்பு. சூர்யா படத்துல நடிச்சிருக்கீங்க இந்த கங்கோல சீமான் செமையா இருந்திருக்கும். ஆமா, போஸ் வெங்கட்டுக்கு பதிலா சீமான் பண்ணிருக்கலாம், நல்லா இருக்கும் அந்த கேரக்டர். போஸ் வெங்கட்டும் கரெக்டா தான் இருந்தாரு, அவரோட கேரக்டர் தான் கொடுத்திருந்தாங்க. நட்டி கேரக்டர் ரெண்டுமே எச்ச கேரக்டர் ப்ரோ, துரோகம் பண்றது. ஆனா போஸ் வெங்கட் கரெக்டா கொடுத்தான் பாத்தீங்களா சிவா? தெரியும், துரோகம் பண்றது, இது பண்றது, உதவி ஊத்துறது. இது பரவாயில்ல, ஒரு மீன் போட்டு. இல்லடா அலெக்ஸ், உண்மையாலுமே சொல்றேன், ஒரு குப்பை படம்னாலும் ஒரு 2-3 சீனாச்சும் நல்லா இருக்கும், ஓகேவா? ஆனா இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவா வச்சிருக்கானுங்க. எப்படின்னா இந்த இதுக்கு அது என்னது நீங்க பாக்கல அந்த சீன்லாம்? பட்டாணி நல்லாதான் இருந்துச்சு. ஒரு உண்மையிலே சில நல்ல சீன் சொல்ல வராறா, சொல்லு ப்ரோ. இல்ல உண்மையாலுமே அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைவன் சொல்லிட்டு அந்த இது தீப்பந்தத்தை தூக்கிட்டு வருவார் பத்தியா, அதெல்லாம் நல்லாவே பண்ணிருந்துக்கலாம். அந்த சாங்கும் நல்லா இருந்துச்சு, அதை கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல இது பண்ணிருக்கலாம். அது நாங்க பண்ணுவோம் ப்ரோ, அடுத்த சீன் IPL பாருங்க, நாங்க போடுவோம் அந்த பாட்டு. பாட்டு பாருங்க, செமையா இருக்கும். சொல்லுங்க அடுத்த சீன். இல்லடா எனக்கு நிறைய அந்த இதுல பார்த்தேன், ஒரு சில சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா சீனாவே எனக்கு பிடிச்சிருச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன் எல்லாம் சொல்லுங்க. இல்ல அதான் சொல்றேன், அந்த அவரோட ஒய்ஃப், அந்த இவனோட நெட்டியோட ஒய்ஃப் வந்து போயிட்டு நெருப்புல விழும் பாத்தியா, அது வந்து அது கொஞ்சம் நல்லா எடுத்து வந்துருக்கலாம். அது கொஞ்சம் எமோஷன் கேரி பண்றதுன்னு அதை கொஞ்சம் என்ன சொல்ற, கொஞ்சம் சுமாரா எடுத்துட்டாங்க. அது வந்து சும்மா சாதாரணமா சுமாரா எடுத்தாங்களா, கொடுக்க மட்டும் அப்படி இல்லடா இல்ல ஒரு கதையாவே பார்த்தனே ஒரு சில சீன்ஸ்லாம் இது நல்லா வந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு. நீங்க நட்டியோட பொண்டாட்டி எதுக்கு சொல்றீங்க? அவ எந்த படத்துல எதுக்கு நடிச்சா, அது எப்ப அந்த இதெல்லாம் ரிலீஸ் ஆனிச்சுன்னு எனக்கு தெரியும்.
ஏய் அது ப்ரோ இந்த அது படம் நல்லா வேறடா டேய், இருந்ததுன்னா அந்த அது குழந்தைய வசுந்தரா கொண்டிருக்கணும் ப்ரோ. அவங்க வேறடா. அது நீ ஏன் சொல்றன்னு தெரியும், அது வேற. நான் இந்த படத்துக்காக தான் சொல்றேன். ப்ரோ அந்த சின்ன குழந்தை வரும்ல, அதை கொண்டு இருக்கணும் ப்ரோ. அப்ப நல்லா இருந்திருக்கும் படம். அவங்க வந்து விஜய் சேதுபதியோட தென்மேற்கு பருவகாட்டுல அடிச்சிருக்கும். ஆனா ப்ரோ தெரியும் தெரியும். இல்ல ப்ரோ, எனக்கு சில நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஒண்ணு அந்த பையனை வந்துட்டு வில்லன் கொண்டு இருக்கணும், புரியுது? அந்த மாதிரி ஒரு கதையா இருந்திருக்கணும். வில்லன் கிட்ட இருந்து இவன் வந்துட்டு இப்ப இருக்கிற 2Kல இருக்கிற ஜென்ரேஷன்ல காப்பாத்துற மாதிரி இருந்திருக்கணும். அவனே இல்ல, இது எப்படி தரமா இல்லடா, அவனே அர்த்தன் சாவறதுக்கு எதுக்குடா இவ்வளவு நேரம் படம் காட்டின மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருந்தது செகண்ட் ஹாஃப்ல. டேய் அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் கோட்ல ஹாஃப்ல எடுத்து உள்ள பார்த்தா அலெக்ஸே, கோட்ல உள்ள ஜீவன் எல்லாம் விட்டுருந்தா அடிச்சு கொண்டிருப்பான் அந்த பையல. என்னடா பெர்ஃபார்ம் பண்றேன்னு. டேய் 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 டேய், தப்பா பேசுறாரா சின்ன பையன் ஒரு. இல்ல பட்டைய எவ்வளவு கடுப்பை தான் தெரியுமா படம் பார்க்கும் போது கடுப்பா கத்திக்கிட்டே இருப்பான். போட்டு உட்காந்து போறேன், கோட்ல பட்டைய போட்டு உட்காந்து போறேன். சமைஞ்ச பொண்ணு மாதிரி கோச்சு கோச்சு நடந்துட்டு இப்போ போயிட்டு ஜீவன்ல இருப்பான். மீனாட்சியே இவன் போட்டாப்புல, சுத்திக்கிட்டு. இப்ப நான் போடுறதுக்கு 5 நிமிஷத்துல போட்டுருவாரு. ஆனா இல்ல ப்ரோ, ஒன்னு சொல்லிட்டேன், இவன் ரைட்டிங்ல நிறைய தப்பு பண்ணிருக்கான் சிவா. அது நீ புரியல. அவன் எங்கடா ரைட் நிறைய பண்ணா டேய்? என்ன ப்ரோ சிவா கிட்ட போய் ரைட்டிங் எல்லாம் பாத்துட்டு ரைட்டிங் இல்ல இல்ல என்ன பேரு லோக்கியா படம் முடியும் போது ரைட் அண்ட் டைரக்டர் சிவன் தானே வருது. சார் வாங்க சார், நடிச்சிட்டீங்களா? ஓகே சார், எல்லாமே ஓகே, ஒரே டேக் தான், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்ட்டு எடுத்திருக்கான் படம். விக்னேஷ் ப்ரோ நீங்க தானே சொன்னீங்க பாட்டு எப்படி யூஸ் பண்ண ஆமா. தெரியும், அடுத்த சீசன் IPL பார்ப்பீங்க, தலைவனை பாட்டு எப்படி யூஸ் பண்றோம்னு. நாங்க ஏன்னா சூப்பர் பாட்டுங்க அது. இந்த தலைவனே படத்தை யூஸ் பண்ணிட்டாங்க. பொட்டு வச்ச அந்த எல்லா பாட்டும் நாங்க யூஸ் பண்றோம். இனி நீ ப்ரோ வயசுக்கு அந்த வந்தா பாட்டே என்ன அவனுக்கு வரல. செட் ஆயிருக்காது ப்ரோ, அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோக்கு அந்த மன்னிப்பு சாங் பிடிச்சதான். ஏய், அது விஷுவலா நல்லா இருந்துச்சு அலெக்ஸ். விக்னேஷ் bro, மன்னிப்பு கேட்டுருங்க, விட்டுறேன். இல்ல இப்பதான் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் விடுவேன். இந்த இது எப்படி இருந்துச்சு? பெருமாச்சி பெங்களே வென்றோம். இல்ல அதே மாதிரி அந்த இந்த சீனு கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாதான் இருந்த மாதிரி தோணுச்சு. அந்த முதல்ல சீனு கூட. கார்த்தி சீன் எப்படி இருந்துச்சு ப்ரோ விக்னேஷ் bro உங்களுக்கு? கார்த்தியோட லுக் எப்படி இருந்துச்சு? இல்லைங்க, கார்த்தி அந்த இதுவா நல்லா இல்ல. என்ன சொல்றது, இந்த பிளாஷ்பேக்ல கட்டுறது நல்லா இல்ல. ஆனா கரண்ட் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் என்ன சொல்றது கிரிஞ்சா இருந்தாலும் அது நல்லாவே இருக்கு. நல்ல கரண்ட் போர்ஷன் தான் ப்ரோ வாந்தி வருது. நீ வேற அது அதுவும் பெரிய போர்ஷன்ல ஒரு பல்லு தானே தெரியும், அது மட்டும் தானே காட்டுவான். இல்ல இல்ல மூஞ்சாவே தெரியும். எல்லாமே கரெக்டா பண்ற. அதோட தில்லியோட கம்பேர் பண்ணிருந்தாங்க. இல்ல இல்ல தான் படத்தை தானே அசிங்கப்படுத்துறது எப்படி தெரியுங்களா? இந்த இந்த வேட்டையன் வந்தப்ப அதே மாதிரிதான் ஜெயிலர் கூட கம்பேர் பண்ணிருந்தேன். ஜெயிலர் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, வேட்டையன் தாங்கன்னு சொல்லிட்டு ஜனங்களே ஏத்துக்கு நீ ஏன்டா உங்க படத்தை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்க. அந்த மாதிரிதான் இவங்களும் அவங்க படத்தை அலெக்ஸ் படம் வர்றதுக்கு என்னென்ன பேசுறாங்க? கார்த்தி வர்றான் கிளைமேக்ஸ்ல. ஆமா ரோலக்ஸும் பிரான்சிஸும் கிளாஷ் ஒண்ணு ஸ்டாண்டர்ட். ஆனா பிரான்சிஸ் கேரக்டர் அலெக்ஸே உனக்கு மேட்டரே தெரியாதடா உனக்கு. பிரான்சிஸ் இருக்க இந்த ரோலக்ஸ்ங்கிற பேரு ஹிட் ஆனதுனால இவங்க முன்னாடியே பேரெல்லாம் சொல்லி விட்டாங்கடா. சொல்லி விட்டு பேரை சொல்லி சொல்லி ஹைப் ஏத்துங்கன்னு சொல்லி விட்டாங்க. அந்த எரும ஹரி இருக்கான்ல, எரும ஹரி அவன்கிட்ட சொல்லி விடுப்பா யாரையும் பர்சனலா அட்டாக். ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அவன் ஒரு கெட்டப் போட்டிருப்பான் ப்ரோ, கையில மோதிரம், பிரேஸ்லெட்டு, ஒரு செயின். இதெல்லாம் வந்துட்டு இந்த 90sல இந்த அவன் நாக சைத்தன்யா, அவன் பேர் என்னது ப்ரோ, நாகார்ஜுனா போடுவான் தெரியுமா? ஞாபகம் ரட்சகன்ல இதுல அதுக்கு முன்னாடி அதான் அந்த ஸ்டைல். இது பழைய ஃபேஷன். அத கொண்டு வந்து லோகேஷ் தான் பாவம், இவனுக்கு இவ்வளவு ஹைப் பண்ணி ரோலக்ஸ் கொடுத்தா இப்படி சம்பவம் பண்ணி வந்துட்டான். சரி அலெக்ஸ் குரூப்ல பாரா. வேணாம் பிலிப்ஸ். இல்ல தெரியுது, இதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இவரு கங்கோ பார்ட் 2 எப்போன்னு கேக்குறாரு. பார்ட் 2 எடுப்பாங்க அடுத்த வருஷம். சரி, நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். அந்த இந்த கேரக்டர் இருக்குல்ல, கார்த்தி கேரக்டர் இருக்குல்ல, அதுல எஸ்ஆர் பிரபு தான் நடிக்க வேண்டியது இருந்துச்சா? அது ரூமரா இல்ல உண்மையாவா? அது யார எஸ்ஆர் பிரபு நடிக்கிறதா இருந்தாரு அதுல. அதுக்கு உண்மையிலே ரஜினியை போட்டுக்கலாம் ப்ரோ. கதைக்கு இன்ட்ரெஸ்டா ஒரே வீடியோல அந்த பாட்டே நாசம் பண்ணிட்டாரு. ரஜினியை போட்டிருந்தா செம்மையா இருந்திருக்கு. உண்மையிலே அந்த கார்த்திக் பதிலா ரஜினி வந்துருக்கலாம். ஒரே கல்ல 2 மாங்கா இருக்கும் நமக்கு.
எனக்கு தனஞ்சயன் நடிச்சிருக்கலாம்னு தோணுச்சுடா படத்துல. அப்படியா? அவர் நடிச்சிருக்காருப்பா ஒரு படத்துல. ரஜினிக்கு அப்பா வருவாரு. அலெக்ஸ் கங்குவால அலெக்ஸ் அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பையன் மண்டைய ஆட்டுவான்ல சூர்யா வரும்போது தலைவலின்னு ஒரு பாட்டு போடுவாங்கல்ல, அத நீ பாரு, வேதாளம் கணேஷ் மாதிரியே மண்டைய ஆட்டுவான் சத்தியமா. எனக்கு டவுட் ப்ரோ, இல்ல சூர்யா வயித்துல புல்லட்ட சுட்டும் இதெல்லாம் பண்ணது வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி ஜோதிகா தான் லெட்டர் எல்லாம் போட்டாங்கன்னு தெரியல. அது ஒண்ணும் இல்ல, 100 கோடி லாஸ் ஆகிடும்ன்ற பயத்துல போட்டாங்க. ஆனா 130 கோடி லாஸ் ஆயிடுச்சு லெட்டர் போட்ட பிறகு. அது பெரிய பெரிய ஹீரோன்னு பெரிய ஹீரோ மேல அப்படித்தான் காண்டாது. ஆனா விவேக், சூர்யாவும் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய டயர் ஒன்ல வந்துட்டாரா. இந்த டயர் உள்ள இப்போ ஃபிளாப் படம் கொடுத்தாலும் 100 கோடி கொடுக்கறது வந்துட்டு அந்த ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, சூர்யா வந்துட்டார்ல. அது பேன் இந்தியா படமா ப்ரொஜெக்ட் பண்ணி ஊருக்கா போய் நக்கிட்டு இருந்தா 100 கூட பண்ணலாம்னு என்னது பட்ஜெட். அதுவே பொய்யா இருக்கும்டா 100 கோடியே, நீ ஒரு ஆள்றா. இல்ல இன்னும் 100 பண்ணல, 98 மாதிரி 95 இங்க எல்லாம் 4 நாள்ல படத்தை தூக்கிட்டாங்கடா அலெக்ஸ். முதல் நாளுக்கு அப்புறம் அமரன் தான் பிஎம்எஸ்ல நீங்க வேணா பாருங்க. அது 17 18ஆம் நாள் தெரியும் அதெல்லாம் நோட் பண்ணிங்க. அவங்க வேட்டையனோட கிளாஸ் தான் சான்ஸ் இருந்திருக்கும். 2 மொக்க படத்துல அடிக்காம இல்ல அதுல வேட்டையன் ஹிட் ஆயிருக்கும். வேட்டையனோட விட்டுருந்தா தெரியுமா இல்லையா? நீ வேற. அதாவது இப்ப 2 மல்லுமுட்டி படங்க தான் எடுத்துப்போம், அதுல எது ரொம்ப மல்லுமுட்டின்னு தான் பாப்பானுங்க. கங்குவா தான் இருக்கிறதுலயே தான். இது வந்துட்டு அண்ணாத்தை விட மோசம்டா இது, புரியுதா? அதுதான் இங்க கொடூரமே. அப்ப வந்து ரஜினி ஃபேன்ஸ் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. சைனால ரிலீஸ் பண்ண என்னடா பண்ணுவ? புரியல. சைனால ரிலீஸ் பண்ண என்ன பண்ணுவ? சைனால ரிலீஸ் பண்ணா அங்க டப்பிங் ரிலீஸ் ஆயிருச்சு கங்குவா ஆல்ரெடி. இல்ல மச்சான் யோசிச்சு போறேன், அங்க சைனால எப்படி கத்துவான், முதல்ல கத்துறத யோசிச்சு போயிரு. பெருமாடு பெருமாச்சியில பெருமாடு ஆல்ரெடி எல்லாம் 70-80 வயசு போல ஒண்ணு கொத்து கொத்தா செத்துருவாங்க. முதல்ல சைனாலே இல்லடா, சைனாலே இந்த மாதிரி ஒரு ட்ரைபல் பேட்டர்ன்ல அங்க ரிலீஸ் பண்ணா கேஸ்ல மாட்டிக்கிடுவான்டா, ஹார்ட் அட்டாக் கேஸ்ல அதெல்லாம். ஆமா, சைனாக்காரன் கொலை கேஸ்ல போயிட்டான், செத்துட்டான்னு புடிச்சிட்டு போயிருவாங்க. சூர்யா மேல என்ன தெரியுமா கேஸ் போடுவானுங்க, நானாவது கொரோனா தான்டா பிறப்பேன், நீ கங்குவா பறந்து விட்டேடா, நீ கொத்து கொத்து சாப்பிடானுங்கடா. ஆனா கிளாஷ் இருந்தா பண்ணா இருந்திருக்கும். வேட்டையன் ஜெயிச்சிருக்கோம், ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் செமையா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இந்த மாசம் சக்சஸ் மீட் வேற, எத்தனாம் தேதி பாடாடே பாச கையில வச்சிருக்கேன் இல்ல அலெக்ஸ்? இந்த கேப்பான் தெரியுமா, அதான் அது என்னது இல்ல அது சொல்லுவேன் தெரியுமா, பெருசு டென்ஷனா இருக்குது, பீடி கிடைக்குமா அந்த மாதிரி பண்ணிரு. பட்டாசு கடையே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, இல்ல பீடி கேக்குறாங்க. இது சாமி கோடி போட்டிருக்கான் அந்த புகழ ஷாம் தெரியாதா? ஒரு சீன் கூட பாக்கல இது வரைக்கும். புகழ படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஷாம் என்ன சொன்னா, படம் 300 கோடி போனோம்னா 200 கோடி தான் சொன்னேன் நானு. 200 பாதி கூட இன்னும் பண்ணல. 300 யாரா சொன்னா? இல்ல 200 தான்டா சொல்லியிருக்கான் அலெக்ஸ். நீ தான் எவ்வளவு? நீ தான் 300 நினைக்கிறேன். 150 கொன்றுவேன், 150 நான் சொன்னேன். புகழ நீ நியாயமா போறேன், படம் 150 பண்ணிருக்கும், புரியுதா? இட்ட கண்டிப்பா இட்டேன்ன ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னாலே 150 பண்ணிருக்கோம்டா, இதான் உண்மை. ஒன் டைம் வாட்சபிள்னாலே ட்ரால் ஆகாம, படம் ட்ரால் ஆகாம இருந்தாலும் 150 பண்ணிருக்கேன். இவனுங்க ரிலீஸ் பண்ண தியேட்டர்ல ஒரு 2-3 நாளைக்கு எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா போயிருந்தாலே போயிட்டு இருக்கும்டா. அத்தனை தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. இல்ல ராயனுடைய ரன்னு தெரியும்ல, ராயன் 120 பண்ணிருக்கு. அவனை யோசிச்சு பாரு, தமிழ்நாட்டுல ராயனே கம்மியா பண்ணிருக்கேன், அந்த அளவுக்கு கூட இது பண்ணலடா. ராயன் அளவுக்கு இவன் பண்ணியிருந்தாலே ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கும். ஆனா விவேக ராயனை கலாச்சிருந்த நான் கட்சியில அவனை விட ஒரு ஒருத்தன் மட்டி வந்துட்டான்டா. ராயனாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கும். ராயன்லாம் பாட்டு எப்படி இருக்கும், மாசின் இன்டர்வல் எல்லாம் வேற லெவல்ரா, கூஸ் பம்ப்ஸ்ரா.
கண்ட்ரோல் நல்லா இருந்துச்சு theatre ல. இல்லடா, எங்கடா அவரு எந்த பெரியவரு? படமா இருந்தாலும் ராயன் படத்தை கூட பார்க்க எல்லாம் போகும்போது கம்பேர் ஃபர்ஸ்ட் பண்ணாதடா டேய். படத்துலடா எப்பயுமே படம் பார்க்க போறேன்னா ஒரு 10 நிமிஷமாவது படம் நல்லா இருக்கணும் ஸ்டார்டிங்ல. அப்பதான் உட்காந்து படத்தை பார்க்க தோணும். போட்டு அருன்னு அறுக்குறானுங்க 1/2 மணி நேரத்துக்கு. ஏந்து வெளியே ஓடிடலான்னு சொல்லிட்டு ஏன் 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 ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பிரான்சிஸ் கேரக்டர் பிடிக்கலையாங்க? ஏய் இவங்க இந்த டேய் ட்ரெயின்ல வரைகிறது ஏன் இந்த கருமத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் என்ன ஒரு கர்மமும் இல்ல வேஸ்ட் ஆகி வானவில் போச்சா பாய்ஸ் என்ன மாரி இது? பண்ணிட்டு இருந்தா. ஏய் இல்லடா, வானவில் பாய்ஸ் மாரி 2 பேர் பண்ணிட்டு இருந்தானுங்கடா. தியேட்டர்ல பார்த்தா தெரியும் அந்த ட்ரெயின்ல வரையும் போது எவ்வளவு எக்ஸலன்ஸ்னு தியேட்டர்ல பார்த்தா தெரியாது. உட்காந்துதான் இங்க உட்காந்து ஃபயர் ஒண்ணு அலெக்ஸே ராயன்ல எல்லாம் இன்டர்வல் அப்படி தனுசு வந்து மேல ஜம்ப் பண்ணி ஒரு அடி அடிப்பான் பாரு, பாய் சவுண்ட் போடுவான் பாரு, பிஜிஎம் தாறுமாறா இருக்கும். அதுல பாக்கலாம். இதெல்லாம் இதோட கம்பேர் பண்றதுமே தெரியலடா. சாமி காஷ்மோராவே நல்லா இருக்கும்டா இதோட கம்பேர் பண்ணா. கார்த்தி படம் தான் அதுவே நல்லா இருக்கும். காஷ்மோரா ஃபிளாஷ்பேக் அதுவும் கொஞ்சம் மொக்க தான், ஆனா இந்த அளவு மொக்க இருக்காது. பரவாயில்ல, ஒரு டைமாவது பார்க்கலாம். அது ஒரு சில காமெடி நல்லா இருக்கும். இதெல்லாம் சுத்தம் சொல்லு புகழ. எனக்கு ஒன்னும் சொல்லப்பா. அந்த படத்தை பார்க்க கூடாது முடிவு பண்ண இப்போ வரைக்கும் பார்க்கல படத்தை. அங்கதான் தெரியாதா விக்னேஸ்வரம் இருக்காருல்ல, காலங்காத்தால படத்தை பார்க்க ஆரம்பிச்சது நைட்டு தான் முடிச்சது. 2.5 மணி நேரம் படத்தை 2.5 மணி நேரம் படத்தை 6 நாள் உட்காந்து எங்கடா ஒரு ஆளை காணோம்? தெரியாதா வந்துட்டு போனாரு தான் அவர். தெரியாதா நான் உன்கிட்டே சொன்னேன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு 4-5 நாளா ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்தை தாண்ட முடியல என்னால. எடுத்து பார்க்க போறேன், ஆஃப் பண்ணிடுறேன், பார்க்க போறேன், ஆஃப் பண்ணிடுறேன். இல்ல கதவை சாத்திட்டு உள்ள வச்சு குத்தராயா உள்ள குத்தா தியேட்டர்ல 2.5 மணி நேரம். ஆனா கதை தான் தெரியாம அப்ப நானும் யாரா யோசிச்சு போடுறேன் நிலைமை. உண்மையாவே அந்த வடிவேல் டெம்ப்ளேட் ஒன்று டேய் ஓடாத ஓடாத ஓடாத. சத்தியமா சொல்றேன், உண்மையிலே நான் தியேட்டர் வெளியே அப்படிதான் ஓடுறானுங்க. அவரு அக்செப்ட் பண்ண கேக்குறாரு போடுறா அலெக்ஸ் விக்னேஷன். இருக்கிறோம்ல அலெக்ஸ் புகழ ஃபுல்லா வந்து ஃபுல்லா சேவை காரியக்கிரமத்துல இறங்கிட்ட போல நேத்து. திருவண்ணாமலையில வரலாமா போயிட்டு ஒரு பால் பாக்கெட்ட பிஸ்கெட்ட கொடு. திருவண்ணாமலை அப்பா இருக்காரு. ஓ சொந்த ஊரை வந்து இல்லடா அப்பா ஒர்க் அங்க இருக்க நல்லா பேருக்கு. சைமன் ஆனா அங்க மலையை பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம். இங்க வந்துட்டு வேற மாதிரி. கேக்குது அலெக்ஸ்? ஏய் நம்ம வருஷம் பார்த்து பழகிட்டோம்டா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே எல்லாம் மிரண்டுக்கிறாங்க அந்த சைடு. அங்க இருக்கிற இடத்துல இவங்க வீடு கட்டினதுலாம் அது ஏதோ வெள்ளம் அடிக்கிற மாதிரி வருது, புரியுதா? மலையில கட்டிருக்காங்களா ஏரியானே தெரியல வீடியோ எல்லாம். ஏரி உடஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் விழுப்புரத்துல. திருவண்ணாமலையில வந்து அந்த பக்கம் ஆத்து தண்ணிய திறந்து விட்டாங்க நைட்டு. 2 பண்ண வேலை. சொல்லுங்க என்ன சொல்றோம்? இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த ட்ரெயின் சீன் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா அந்த இதுல வந்து அந்த பையன் வந்து வீட்டுல இருப்பான் பாத்தியா, வீட்டுல வந்து அது செவுத்துல வரைவான் பாத்தியா, அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் உண்மையுமே சொல்றேன். அது டைரக்டர் விட்டுரு இவனும் விட்டுரு. ஆனா மியூசிக் டைரக்டர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பிஜிஎம்மாவே பாத்தீங்கன்னா அது விஷுவலாவே கொஞ்சம் நல்லா இதுவா இருந்துச்சு. சொன்ன அந்த டிஎஸ்பி ஒரு பிஜிஎம் போட்டிருப்பான் சோறானது நல்லா காமிச்ச உடனே இருப்பா ஒரே நிமிஷம். அது வந்து அந்த கடல் அந்த கப்பல் எல்லாம் காட்டுவாங்களா, நான் நினைச்சேன் படம் பிக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகி பாபு வந்து ஒரு கிரிஞ்சி ஒண்ணு பண்ணுவோம் பாத்தியா, திஷா பட்டாணி கூப்பிட்டு வந்து எனக்கு நீ எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா போடா கடைசி வரைக்கும் உங்க படம் இல்ல இது எப்படி நான் இல்லடா இது போகல. இந்த அஞ்சான்ல பாத்திருக்கியா உண்மையில அஞ்சான் ஃபர்ஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் இருக்குது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ராஜு பாய் போலணும் நம்மளுக்கே ஃபீல் வரும். சரி யாரா அந்த ராஜு பாய் எனக்கே பாக்கணும் போல இருக்குதுன்ற மாதிரி இருக்கும். அசிங்கப்பட்ட கூடாது. பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்கும் சொல்றது கேள்வி. அவன பேசவே விட மாட்டீங்களா நீங்க? அவன் தானே நம்மள பேச விட மாட்டான். எனக்கு தோன்றதான் சொல்றேன்டா. உண்மையில அந்த பில்டப் இல்ல பில்டப் எல்லாம் புடிச்சது. அந்த பில்டப் எப்ப தரமா வரைக்கும்
அஞ்சான மெயின் கேரக்டரை காட்டும் போதுதான். இங்க யாரு கங்காவை காட்டும் கிருஷ்ணாவா? போது அங்க ராஜ் அவன் கிருஷ்ணாவை பார்க்கும் போதாடா? கிருஷ்ணா பேரு கிருஷ்ணாவை மறந்து போச்சு. டேய் அவனை பத்தி அவனே எலிவேஷன் குத்துனுங்கிறான் போயிட்டு. இல்லடா இல்ல இப்போ விக்னேஸ்வரர் சொன்னார்ல அந்த நீ ரெண்டு ரீச்சா போயிடுவ தெரியுமா? ஈராடே இப்ப விக்னேஸ்வரர் சொன்னார்ல அந்த சின்ன பையன் அந்த சீன் ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. கூட வந்துட்டு அந்த அதான் இந்த ராஜுபாயில வந்துட்டு அந்த கிளம்ப வருவாங்க ஃபர்ஸ்ட் ராஜு நெகி ராஜு பாய் போலவானு இவனுங்க எல்லாம் வந்துட்டு ஆரம்பத்துல கரெக்டா இருப்பானுங்க. ஆனா இவனுங்க அதான் இல்லடா இவனுங்க யாருன்னு தெரியும் போது அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப புகழ் கூட சொன்னாப்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட 20 நிமிஷத்துக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா அது உண்மைதான் அது. ஆனா வந்து எந்த ஒரு படமும் ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இல்ல ஹாஃப் அன் ஹவர்ல வந்து அது பாக்கலாம். ஃபர்ஸ்ட் 20 கேக்குதா? ஃபர்ஸ்ட் 20 இல்ல ஹாஃப் அன் ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து படம் பிக்கப் ஆயிடணும். ஓகேவா? சம்திங் அது ஏதோ காமிச்சாலும் ரிவீல் பண்ணாலும் சரி. ப்ரோ பிக்கப்லாம் ஆகல ப்ரோ. படத்தை வந்து பாக்கலாம், அடுத்த சீன்லாம் பாக்கலான்ற ஒரு மைண்ட் செட் வந்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த நவீன் இருக்கான வெற்றி நவீன் தான் போடுவான். நல்லா பிக்கப் ஆயிருக்கும் 80ல. அந்த டைலாக் வரும் பாரு, நான் அங்கேயே விழுந்துட்டேன். அதோட எனக்கு எப்பத்தம்மாடா இந்த படம் விக்னேஸ்வரர் எரிச்சலின் உச்சக்கட்டானு செகண்ட் ஹாஃப் பாக்குறதே வந்துட்டு அந்த பையனை காப்பாத்துறதுக்கு தான் பாக்குறது. காப்பாத்தாம வில்ல கொன்னா கூட பரவாயில்லடா, அவனே அத்துன்னு சாகறான். இது எப்படிங்குதுண்ணா? ஏன்னா நீயே ஒரு நியூஸ் சொல்றேன். சந்தோஷம் எஸ்டிமேட் என்ன தெரியுமா? 300 கோடி. சந்தோஷம் 300 சொல்லி இன்னைக்கு உன்னாலதான் வந்து திருப்பி கங்குவா டாபிக் வந்துச்சா? இல்ல ஆமா இவர் பாத்து விடாமுயற்சி பாத்தியா? 150 கோடி சொல்லுவாங்கடா. வேற டாபிக் மாத்திடுறாடே. இல்லடா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 150 கோடி வாங்கிட்டானுங்க நஷ்டத்தை. உண்மையா இல்லடா? இதுவாது பரவாயில்ல, இவ்வளவு நெகட்டிவ் வாங்கி 130 கோடி தான் லாஸ். அவனும் படத்தை ரிலீஸே பண்ணல, இப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்கான். அதுக்குள்ள 150 கோடி போட்டானுங்க. அந்த சித்து விழாவில் சொல்லுவானே, நான் தான் மட்டினா என்னை விட ஒருத்தன் வந்துட்டாரு, என்னோட கேடு கட்ட மட்டி ஒருத்தன் இருக்காண்டா. சரி இல்லடா 4 நாளைக்கு முன்னாடி நாங்கதான் இதை சொல்லிட்டு இருந்தோம். விக்னேஷ் சொன்னாரு, அடிக்காதீங்கப்பா, நான் பாத்துட்டு சொல்றேன்னு. இப்ப அவர் பார்த்தபடிதான் அடிக்கணும் வந்துருக்கேன். பார்த்தனோம்ல அடிக்கணும் வந்துருக்கு. அலெக்சி தீபக் எங்கடா அவன்? தீபக் எல்லாம் யார் தெரியல. ஒரு சில தீபக் யாரு தெரியுமா? சாமி நல்லா கேட்டுக்க, நான் ட்வீட் போட்டேன்டா. எனக்கு என்னமோ சிறுத்தை சிரமல் நம்பிக்கை இல்ல, கங்க ஊத்தி வந்தா தோந்துன்னு இந்த சிங்கம் 2ல இந்த இவன் இருப்பானே தீனா துரசிங்கம் தெரியும். அதான் இல்ல தீனா துரசிங்கமா எனக்கு தெரியும்ல, அந்த டெம்ப்ளேட் எடுத்து போட்டு விட்டேன் கமெண்ட்ல. இல்ல கமெண்ட்ல தீபக் வந்துட்டு, ப்ரோ நீங்க ரிலீஸ் ஆன பிறகு இதை வச்சுக்கங்க, டெலீட் பண்ணாதீங்க. நல்ல பையடா, அவனுக்காக கங்கோட நினைச்சேன். அதான்டா. இல்ல எனக்கு சிரிப்பு என்னன்னா, இல்ல எனக்கு அப்பவே சிரிப்பு வந்துச்சு. இந்த மாதிரி பண்ணாதீங்கடா, அவரை பத்தி எனக்கு தெரியும்டா சிவன். ஐடியா சர்ச் பண்ணி பாரு, தீபக் ஓட்டானா என்னன்னு தெரியல, பாவம். ஆனா அலெக்ஸ் சொல்றேன், இந்த டிஓபி சினிமாட்டோகிராஃபர் நிறைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்காங்க. அது இல்லப்பா, எல்லாரும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க, பண்ணிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் சொதப்பி போட்டு போயிட்டான் மொத்தத்தையும். அதுதான் என்ன பிரச்சனைன்னா, அது வந்து ஒருத்தன் வந்து எல்லாரோட உழைப்பையும் வீணாக்கிட்டு போயிட்டான். புரியுதுங்களா? இன்னொரு நாங்க தங்கலாம்ல, நாங்க கஷ்டப்படலையா? தங்கலாம் பாக்கலாம்டா, இதெல்லாம் போடா கம்பேர் பண்றது. அலெக்ஸ் என்னாச்சுன்னா, அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு வந்து ஒருத்தனை சுட்டுட்டு வந்துருவான்ல, கண்ணை வச்சு பாத்தீங்கன்னா அந்த போட்ல வந்து ஒருத்தனை சுட்டு வந்துருவான்ல. சோ அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் சின்ன பையன் வந்து நின்னுட்டு இருப்பான். இவன் வந்து திரும்பி பார்க்கும்போது அப்போ பிஜிஎம்மும் கொடுத்திருப்பாங்க, இன்னொன்னு அங்க ஒரு ஈகிள் பறக்கிற மாதிரி இது வச்சிருப்பாங்க. ஓகேவா? நான் என்னமோ நினைச்சிச்சு, ஓகே இந்த சீன்லாம் நான் ஒண்ணு சொல்றேன், தியேட்டர்ல அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு
எனக்கு அது ஒரு மாதிரிதான் இருந்தது, மொக்கையா தான் இருந்தது தெரியுமா. ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் டைமே பார்த்துட்டா. இல்ல அதாவது ஆரம்பத்திலேயே இந்த பையன் பார்க்கும்போது ஒரு மாதிரி இதுன்ட்டால, அது என்னடா திரும்பி பார்த்துட்டு ஒரு கூட்டு இல்லடா, பிஜிஎம் அவன் போடுறது அப்பதான்டா கழுகுப்பா இல்லடா இருக்குது. அவன் அப்பதானே பாக்குறான். அந்த பிரான்சிஸ் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் பாக்குறதுனால அது வந்து இல்ல bro, முன்னாடியே பாத்துருவாங்க. கப்பலே இல்ல, கப்பல்ல முன்னாடியே பிரான்சிஸா? பிரான்சிஸ் கேரக்டர் ஆ, பிரான்சிஸ். இன்னும் நான் ஒரே ஒரு ஃப்ரேம் ஒன்னே ஒண்ணு பார்த்தேன்டா, அது வாழ்க்கையே வெறுத்துட்டேன். ஏன்டா பார்த்தேன்? என்னடா குளிக்கிற போது சண்டை போட்டுனுக்குறானுங்க. இல்லடா இந்த உலகத்துல ஏன் இந்த உண்மை சொல்ற இந்த மார்ட்டின் படம் ரைனோ இருப்பான் தெரியுமா, அவன் கூட இந்த கேவலமான வேலை பண்ணல. குளிக்கும் போது கண்ணாடி ஓஷன் சண்டை போட்டுறான், அதுவும் கூலிங்கா. கிரிஞ்சி மேட்ச் கூலிங்கா குளிச்சு சத்தியமா சொல்றேன்டா. அது ஜெம்மி பாயிண்ட். அதான் இல்ல ப்ரோ, அவன் என்னடா அதுவாச்சும் பரவாயில்லடா அலெக்ஸ். பட்டாபத்தி போட்டு வெளில வந்து அவன் எதுக்கு அவங்க உள்ள வந்தாங்க சண்டை போடுறதுக்கு, அதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் கோட்டை போட்டு நடந்து வந்து இல்லடா இல்லடா இப்ப அவன் நடிச்சிட்டான், அதை விட்டுரு. அத ஒருத்தவன் எடுத்து ட்வீட் போட்டுருந்தான் பாரு, லியோதாஸ் 1000 லியோதாஸ் கூட ஈக்குவலா வராதுன்னு. அத பார்த்துட்டு தாண்டா என்னால லியோதாஸ் ஒரு ஷூ பூட் மாதிரி போட்டிருக்கோண்டா, அந்த பூட்டே பார்க்க அழகா இருக்கும் தெரியுமா, சூரிய ஃபேஸ் பூட். ஆனா சொல்ல அவன் பட்டாபட்டி போட்டு வெளில வந்து வந்துனுக்குறான். இல்லடா இல்லடா எனக்கு ஒரு டவுட், என்ன சொல்ற தீர்த்து வைங்க. படம் பார்த்துட்டீங்க? படம் இன்ட்ரோ சீன்ல அவன் ஜிம்ல தான் சண்டை போட்டுறான்ல, ஒர்க் அவுட் பண்ணிக்கல. அப்ப ஆளுங்க அங்கதானே அடிக்க வராங்க, அங்கேயே அடிச்சு முடிக்கலாம்ல. ஒருத்தனை கூட்டுன்னு போயிட்டு பாத்ரூம்ல வச்சு அடிக்கிறானா, அவனா ஃபிகராங்க தெரியாம கேனல வானவில்லை. முதல்ல பாத்ரூம்ல இவன் குளிச்சிருக்கும் போது அவனுக்கு எதுக்கு வரானுங்க எனக்கு புரியல. ஆல்ரெடி இப்ப விக்னேஸ்வரன் நீங்க இருக்க இல்ல, நீங்க இருக்கீங்க ஜிம்ல, ஒரு 6 பேர் அடி வரானுங்க. நீங்க வந்துட்டு அதை அடிச்சு முடிச்சுட்டு குளிக்க போவீங்களா, இல்ல அவனை இழுத்துன்னு போயிட்டு பாத்ரூம்ல குளிக்கும் போது அடிப்பீங்களா? அவனுக்கு டைம் ஆயிடுச்சாண்டா. அடிச்சுட்டு குளிப்பேன்டா, அடிச்சு முடிச்சுட்டு குளிப்பேன். ஒரே நிமிஷம். ஜிம்ல இல்லடா, ஜிம் பக்கத்துலயே குளிக்கிறதா, நல்லா ரூம் அதான் ஜிம்லயே அவன் குளிக்கிறான்னு புரியுதா? கேக்குறது அதாவது சிவா வந்து அவங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடுற மாதிரி சீன் வைக்கலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கோ. வானவில் படத்தை யூஸ் பண்ணிருக்கேன். உண்மையாவே தெரியல அவனுக்கு எப்படி இந்த படத்தை பார்த்துட்டு இவ்வளவு கான்பிடண்டா அடிச்சு விட்டானுங்க எனக்கு சத்தியமா தெரியலடா. இன்ட்ரோ சொல்றேன் பாரு, திசா பட்டா நீ குளிச்சுக்கிட்டு இருக்கல, ஒரு 4 பேர் உள்ள வந்துட்டாங்க. அப்பயும் ஒரு இன்ட்ரோ வச்சிருந்தா சூர்யா போய் காப்பாத்துற மாதிரி அது வச்சிருந்தாலே நல்லா இருந்திருக்கும்டா. அது உனக்கு நல்லா இருந்திருக்கும்டா. அப்படி பிகினில காமிக்கிற மாதிரி சாமு அப்படியே சாம அப்ப நீ ஜிம்ல 4 பேர் அடிக்க வராங்க, ஒருத்தனை கூட்டணும் போய் நீ வானவில் பண்ணிடுறா, நீ நடிப்பியா? சூர்யா தான் ஒத்துக்கிறான், எல்லாருமா ஒத்துப்பாங்க அதே மாதிரி. சரி அலெக்ஸா, இந்த படத்துல லாஜிக் கேட்டீங்கல்ல, ஒருத்தவனுக்கு கையை வெட்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு மோரம் தட்ட விட்டுருவானு பத்தியா கர்ணஸ். சோ அது வந்து நான் லாஜிக்கா பார்த்தேன். சக்சஸ் மீட் மந்த்ரா இது, மறக்காம எல்லாம் போயிடுங்க. வாழ்க்கை சக்சஸ் பிறக்கும் போது இது ஆடியோ லான்ச் அட்டெண்ட் பண்ண ஆடியோ லான்ச்ல இது சக்சஸ் மீட்ல போயிட்டு இந்த படத்துக்காக சூர்யா என்கிட்ட இருந்து ₹1 மட்டும் தான் சம்பளம் வாங்கினாரு, மீதி எல்லாம் ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துட்டாருன்னு சொன்னாதான் படம் வந்து லாபத்துல வரும். ரிலீஸ் பண்ண பிறகு அந்த ₹1 பேடிஎம்ல அனுப்பிப்பான்டா. அவன் ஜிஎஸ்டி சலான் போடுறேன்னு நானேடா அவன். ஆமால ஜிஎஸ்டி சலான் கொஞ்சம் வாயா விட்டான். கவுண்டமணி ஒரு படத்துல லாட்டரி டிக்கெட்டை தேட வந்தது தெரியுமா, காணுன்ட்டு போட்டு வச்சிருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் பாஸ் தேடுறாங்களா சக்சஸ் மீட்டிங். சரி இல்ல விக்னேஸ்வரன், நீங்க ஜிஎஸ்டி சலான் வந்துட்டு அவங்க ஆபீஸ்ல கேட்டு நீங்க போட்டோ போடுறீங்களா? ஷாமணி இந்த படத்துக்கு போறியாடா? இல்ல அந்த தியேட்டர் பேர் என்னடா? பேசினா அவங்க சைட்ல இருந்து அறிக்கை வரும், தேவையதெல்லாம். அலெக்ஸி அவன் தியேட்டர் பேர் என்னடா? அவன் சைடு வச்சிருக்காங்க தியேட்டர். நான் கிரீன் சினிமாஸ்ல போய் கேட்டோடா. என்ன படமா அது? இன்னும் ஓடிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிரீன் சினிமா ஜிஎஸ்டி சலான்டா, கேட்டுவாடா. ஜிஎஸ்டி சலானா? இல்ல நீ மட்டும் போனதுக்கு இல்ல அங்க இல்ல கிரீன் சினிமாஸ் ஓனரே சொல்லுவான், டேய் கல்லாவே காலி வந்து சலான கேக்குறேன் அடிப்பான்டா. அப்புறம் அவங்க இருக்கிற கான் இல்ல வேணா பாப்கார்ன் காசு இது வேணா அது வெறியா தரேன். அது வெறும் மொக்க தியேட்டர். அது அவன் சவுண்ட் எஃபெக்ட் அதுல பெருசாவே இருக்காது. நான் இப்ப லியோ போகும்போது பார்த்தா சவுண்ட் கம்மியா வச்சிருந்தான்.
நம்ம படம்னாலே சவுண்ட கம்மி பண்ணி வச்சிருப்பான்டா, நல்லா இருக்கும். ஸ்கிரீன் ஓரளவுக்கு பரவாயில்லடா. ஆனா தெரிஞ்சு காசு தான். நான் டான் பார்த்தேன். ஸ்கிரீன் ஒரு அளவுக்கு பரவாயில்லாம் இல்ல. அது வந்து கொஞ்சம் கட் பண்ணிருப்பானுங்க மேல எல்லாம். எந்த தேட்டர்டா? A4 சீட் மாதிரியா? கிரீன் சினிமா. ஸ்டூடியோ கிரீனோட தேட்டர். கிரீன் சினிமாஸ் பாடியா? ஆல்பர்ட் தியேட்டர் தான்டா பயங்கரமா இருக்கும்டா ஸ்கிரீன். ஆல்பர்ட் தியேட்டர் போய் பாரு. ஒரு காலத்துல ஆல்பர்ட்ல போயிட்டு அந்த செலிப்ரேஷனுக்கு ஃபயர் விட்டுங்கன்ட்டு, இப்ப அந்த ஆல்பர்ட் தியேட்டருக்குள்ள போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டோம்டா உள்ள. இப்ப போயிட்டு உட்கார முடியல. படம் போறதுக்குள்ள கிளம்பி வெளியே வந்துட்டோம் எல்லாரும். கங்குவாக்கு ஃபேன் போடலையா? அந்த அளவுக்கு நாஸ்தியா. தேட்டர் ரெடி பண்ணலாம் அவனுங்க சூப்பரா. ரெடி பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமா இருக்கும். யாராவது படம் ஃபுல்லா ஏத்துட்டு இருந்தா அந்த கிளவியோட எலிவேஷன் எல்லாம் கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி பாரு. டோட்டலா சூப்பரா இருக்கும். கங்குவால ஒரு கிளவி நீ பாருடா நைட் டைம் உட்காந்து. ஏன்டா எல்லாரையும் இல்ல சூப்பரா இருக்குன்றீங்களா? இல்லப்பா அதுதான் சொல்ல வரேன். சாமே அவன் நெட்ஃபிளிக்ஸ் இதுல வாங்கிருப்பானுங்கல்ல, அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுகிறான் அப்ப. அதான் இல்ல அப்படி இல்லப்பா. அந்த ஆயா கத்துன அலெக்ஸ் காசு வாங்கிட்டியா என்ன? கங்குவாக்கு காசு வாங்கிட்டியா என்ன? என்கிட்ட குடுக்குற அளவுக்கு அங்க காசு இல்ல வாங்கிட்டேன். இதுல என்கிட்ட கொடுத்தான்ற அங்க வந்தாதான் இவங்கிட்ட கொடுக்கறதுக்கு. அதான் இதுல அவங்கிட்ட காசு. அவனே வந்துட்டு இல்ல அவனே கடுப்பா இருப்பான். 130 கோடி எங்க இருந்துடா எடுக்க. சேட்டலைட்டே விக்கல தெரியுமா படம்? இந்த நெட்ஃபிளிக்ஸ் தானடா. நெட்ஃபிளிக்ஸ் தானே வாங்கிருக்கானுங்க. சேட்டலைட்ரா? ஓடிடி நெட்ஃபிளிக்ஸா? சொல்லிதான் தெரியுது. ஓடிடி நெட்ஃபிளிக்ஸா? ஏன்ப்பா விஷுவலி நல்லா இருக்கும். என்னது? இல்ல திரும்ப சொல்லுங்க. கண்ணாடி போட்டு பார்த்தேன். கார்ட்டூன் நெட்வொர்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேனல்ல போட்டு விட சொல்லு. குழந்தைங்களாவது பார்த்து கிடக்குங்க. பேய் படம் ஓடுது. குழந்தைங்க பெரியவங்க பயப்படுறாங்க. சரி ஓகே அலெக்ஸ், என்ன சொல்றது வந்துச்சு நல்லா. அதான் பாத்துறேன். டேய் சாம ப்ரீ புக்கிங் பாத்தீங்க? லியோக்கு அடுத்து புஷ்பா தான். ஆனா லியோ பாடுறா எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாடுறா. கிட்டத்தட்ட 9 கெட்டகுது. 8.98 தான். என்ன காமெடி? ராகுல தானே போட்டிருக்கான். ஒரு கேம் சேஞ்சர் வரண்டா காலம். இந்த காமெடி எல்லாம் பின்னாடி 2000 கோடி வச்சிருப்பாங்க கங்குவா கலெக்ஷன். அவன்கிட்ட போய் சொல்லு. அவளா இன்னொரு டவுட். சூர்யா படம் ஒண்ணு கூட. சூர்யா படம் அஜித் படம் எந்த படம் லிஸ்ட்ல இல்ல. இவன் தான் ஃபேக் போட போறான்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல என்ன வேணா சொல்றேன். பைத்தியம். புக்கிங் ட்ராக்கபிள்டா. ப்ரொடியூசர் ஃபேக் நீ சொல்லலாம். இதுதான் ப்ரொடியூசரே அலெக்ஸ் கிட்ட தான கேட்பாங்க. தம்பி தம்பி அந்த கலெக்ஷன் சொல்லுப்பா. டேய் கங்குவா நினைச்சு அடிக்கிறான்டா. இது புஷ்பாடா. புஷ்பா நினைச்சு தான் அடிக்கிறான். புஷ்பானா பெரிய புஷ்பாவாடா. டேய் என்ன மேட்ச் என்ன வாய் வச்சு விடுமா சாமி? ஃபிளாப்னு வச்சு விட்டுருவோமா? அவன் வாய் வச்சுட்டான்ல, கண்டிப்பா ஃபிளாப் தான்டா. இந்த வருஷம் அவனுக்கு சரியில்லை. எது வச்சாலும் ஃபிளாப் தான் ஆகுது. இல்ல இதுல பிரச்சனை என்னன்னா அலெக்ஸே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். அதான் இங்க பிரச்சனை. அதான் ஃபிளாப். அமரன் ஓடும் தப்பிச்சு சொல்லுமே. கோட்டம் ஓடிச்சுன்னு சொன்னேன். கூடுன்னு சொன்னேன். எல்லாமே இது நான் சொல்லி மிஸ் ஆனது லாஸ்டா எது சொல்லி? கங்குவா. லாஸ்டா நான் சொல்லி கங்குவாடா. இல்ல
புகழ 150 கோடி வரும்னு சொன்னா இவன் 200 கோடி சொன்னான் ஷாம். நீ எதுக்கு சிரிக்கிற? விவேக் நான் தான் கரெக்டா ஃபிளாப் சொன்னான் 100 ஆகும் கோடி. தான் நான் ஃபிளாப்னு தான் சொன்னேன் நானு. விக்னேஷனே நான் எவ்வளவு சொன்னேன் தெரியுமா? கரெக்டா 85 அதுலதான் வந்து நிக்குது. இப்ப இருங்க அனுப்பிச்சு விடுறேன். ஆனா விவேக் 85 தாண்டிச்சு. அப்ப நீ 85 தாண்டிச்சு. அப்ப நீ சொன்னதே ஃபேக். எத்தனை செருப்பால predict 2 பண்ணீங்க? கோடி விவேக் 2 கோடி 3D காசு அதுல இது கழிச்சுக்க 3D கழி 3D காசு 3D ஏய், ஆனா பாக்கலாது. புகழு இவன் இருக்கானடா, புகழு விவேக் இருக்கான ஆ. 100 கோடி தாண்டாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டான்டா. எப்படி சொன்னான்னு எனக்கு தெரியலடா. இப்போ வரையும் எனக்கு புரியல. இல்லடா அவன் இவனுக்கு அப்பத்துல பண்ண இருந்து பில்டப் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே அப்படிதான் தோணுச்சு. படம் அட்டர் ஃபிளாப் ஆக போது இவனுங்க உட்காந்து அழுவ போறானுங்கன்னு. ஆனா இந்த ஆனா அளவுக்கு இல்லடா அழுவானுன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. இல்லடா அலெக்ஸ் இப்ப 3D நானே கண்ணாடி கழிச்சுன்னா எவ்வளவு கலெக்ஷன் உண்மையான கலெக்ஷன் சொல்லு பாப்போம். 3D கண்ணாடி 3D கணக்கா இல்ல 3D கணக்கு வச்சா 70 கோடி தான். ஏய் இல்லடா, இவன் கான்பிடன்ஸ் லெவல் எவ்வளவு இருக்குன்னா, எவன் என்னென்ன கலெக்ஷன் சொன்னா எழுதி வச்சுக்கிறான்டா இவன். ஆமா இல்ல இதுல கொடுமை எனக்கு இல்ல இதுல தெரியும். இல்ல எனக்கு தெரியும். இருடா அதனால இதுல அன்னைக்கு நான் எழுதி வச்சேன். இருடா இதுல இவனுக்கு அடுத்து லீஸ்ட் நான் தான். நான் 150 வரும்டா படம். அதுவும் படம் ஹிட்டானா வரும்னு சொன்னேன். இவன் ஷாம் என்ன சொன்னானா 200 வரும்னு சொன்னான். பத்திரி 300 வரும்ட்டான்டா. இல்ல என்னடா ஷாம புரியல? ஷாம அவன் எழுதி ஆ. கூட வச்சுக்கிட்டான். அது கூட எனக்கு பெருசா படல. அவன் எப்படி நம்ம எழுதி வச்சுட்டான் அர்ஜென்ட்ல இவங்க கண்டென்ட் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த துண்டு இல்ல மளிகை கடைக்கு சீட் எடுக்க பாத்தியா? ஆமா. நீலகிரிஸ் பில்லு நீலகிரிஸ் பில்லு மளிகை கடை சீட்டு அந்த மாதிரி எதுக்கு? அதாவது அரிசி 1 கிலோ, அடிச்சு பருப்பு 1/4 கிலோ அந்த ரேஞ்சுக்கு எழுதி வச்சிருந்தான்னா. ஆனா டேய் ஹைலைட்ரா சாமி. 100 கோடி தாண்டாது. இல்ல யாருமே வந்துட்டு இந்த படம் ஃபிளாப் ஆகும் தான் நினைச்சானுங்க. டிசாஸ்டரா நினைக்கவே இல்லை. ஜஸ்ட் மச்சாடி ஆகிட்டாங்களே, விஜய் ஃபேன்ஸ் ஆகிட்டாங்களே. ஜஸ்ட் எபோ எல்லா கலெக்ஷனும் போட்டுக்க மாட்டாங்க. அலெக்ஸே மச்சான் இல்ல உண்மையிலே நான் ஃபிளாப் ஆகும்னு நினைக்கலடா. ஆனா 85 கோடி தான் வரும்னு நினைச்சேன். பைத்தியம் 85 நாள் டிசாஸ்டர்ரா. அண்ணனோட பொட்டன்ஷியலே அதான்டா. நீங்க எதுக்குடா அதிகமா நினைச்சீங்க? இன்னொன்றா இல்ல அதுக்கப்புறம் ஈட்டி தானே லாஸ்டா வந்துச்சு. அது 50 கோடி தானே வந்துச்சு. ஆமா ஈட்டி 50 கோடி நான் கூட தானே கெஸ் பண்ணிருக்கேன். 35 கோடி அதிகமா கொடுத்திருக்கேன். ஈட்டி 65 ஈட்டியோட கம்மி. ஒருவேளை இந்த படம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பண்ணிருக்கோம் போன இது? பண்ணிருக்கோம்டா 150 பண்ணிருக்கோம். இல்லடா நம்மதான் நார்மலா நம்ம இந்த ஆன்லைன்ல பாக்குறானுங்கல்ல, இவனுங்களுக்குதான் அந்த ஹைப் வந்திருக்கு போல. ஓகே படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. ஆனா ஆக்சுவலா ஃபீல்ட்ல இருக்க ஆளுங்களுக்கு வந்து அந்த 50னா 65, 65னா 85. ஓகே அதிகபட்சம் இருக்கு. ஆமா அருவருப்பா இந்த படம் இருக்கிறதுனால ஹிட்டா இருந்தாலும் ராயன் மாதிரி தான் ஓடி இருக்கும். புரியுதா? ராயன் ரன் தெரியல இப்படி ஹைப்பானதே தனஞ்சயன் மட்டும் தான்டா. புரிஞ்சுக்கங்கடா. இல்ல எனக்கு தனஞ்சயன் பிடிச்சது என்ன தெரியுமா மச்சான்? 2 கையை இப்படி வச்சுக்கிட்டு இல்ல 2 வருஷம் வெயிட்டிங். படம் வேற லெவல்ல வரும் அப்படின்ட்டு பில்டப் போட்டு சுத்தி இருந்தானுங்க எல்லாரும். கங்குவா ரிலீஸ் டைம்ல டாக் ஆஃப் த டவுனா இருக்கும். அதுக்கப்புறம் நார்த் அவனை விட ஆனா உண்மையாவே டாக் ஆஃப் த டவுன் தான்டா கங்குவா ரிலீஸ் பண்ண அன்னைக்கு. ஆனா இவனே விவேக் இன்னொருத்தர் இருக்கான் அவன் டிஸ்ட்ரிபியூட்டரு இந்த சூர்யா அண்ணா கோட்டை மச்சான் இல்ல அது என்ன தம்மா சொல்லிருப்பான் ஆல்ரெடி தமிழ்நாடு இல்ல சொல்லவே தேவையில்ல. ஆல்ரெடி தமிழ்நாட்டுல கிங் அப்படிங்கிறான். இல்ல அப்படி இல்லடா. இல்ல அவன் தமிழ்நாடு மட்டும் சொல்லு. ஆல்ரெடி தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லாம் சூர்யா அண்ணா கோட்டை. நாங்க நார்த்ல தான் ஏம் பண்றோம். அந்த படம் நார்த்ல வந்து ட்ரேட் எல்லாம் வந்து கவனமா வாட்ச் பண்றாங்களா கங்குவாவை. ஆனா எனக்கு ஒரு டவுட் விக்னேஷ் ப்ரோ, அந்த பேடு யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் உட்காந்து படத்தை லாஸ்டா போட்டு பாத்துருப்பானுங்க. அடிமட்டத்துக்கு இருந்திருக்கும். சரி இப்படியே விட்டா நமக்கு போட்ட காசு கூட திருப்பி வராது, இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம் 1000 கோடி 2000 கோடின்னு. அதான் சொன்னதுக்கு பாக்கிறதுக்காக ஒரு 4 பேர் வந்து பாப்பானுங்க. போட்ட காசு எடுத்துலான்னு பிளான் பண்ணானுங்க. ஆனா சாமி 100 சூப்பரா இல்லடா. நீ யார பத்தி வேணாலும் பேச. நான் நார்த் இவனை பத்தி பேசாரு. அவன் கண்ணியம் உனக்கு ஒரு செருப்பு எடுத்து காட்டுறான்னா அவனுக்கு எவ்வளவு உண்மத்துல இருக்காங்க. அவன்லாம் கன்சிடரே பண்ணாது. நீ செருப்பு தஸ்டானுங்களா? செருப்பு எடுத்து காமிச்சானுங்களா இவங்க? ஆமா செருப்பத்தே காமிச்சிட்டான்.
இது பிஸ்மியே எடுத்து போட்டு வச்சிருந்தான். இந்த மாதிரி வந்து நார்த்து நீங்க அங்க நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் படத்தை வந்து பாத்தீங்கன்னா கங்கா வந்து செருப்பு எடுத்து காட்டுவாங்க. நல்லா இருந்தா கொண்டாட போறாங்க. செருப்புக்காக பாக்கலையா நார்த்ல? இல்ல மாமே, நான் நார்மலா தான் கேட்டேன். ஏன் விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு போய் சொல்றாங்க, ஏன் தமிழ்நாடு மக்களுக்கே பார்க்க தெரியலன்னு நிறுத்துப்போம். புரியுதா? அதான் தமிழ்நாடு ஆடியன்ஸை மறுமுட்டையும் நிறுத்துப்போம். கேரளால ஓடல, ஆந்திரால ஓடல, கர்நாடகால ஓடல, நார்த்ல ஓடல, ஓவர்சீஸ் எங்குமே ஓடல. கேட்டா வந்து தனஞ்சயன் வந்து பொலிட்டிஷியன்ஸ் ஓட வைக்கல, பார்ட்டி தான் அடிக்க வச்சு. எப்பாடி இல்லடா, நீ எந்த ரீசன் சொன்னாலும் தமிழ்நாடு தான்டா. புரியுதா? எல்லாருக்கும் கால் போயிட்டு அப்பெல்லாம் மறந்துட்டான பொலிட்டிஷியன். ஐயா லட்டு தெரியாம சொல்லிட்டாங்க. அலெக்ஸ் தனஞ்சயன் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா, சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், நான் ஒரு வாட்டி சொன்னேன் 2014 ஒரு 2 ஃபேன்ஸ் வந்து கங்கோ இது அது என்னது அஞ்சான பிளா பாக்குறாங்க, என்ன கட்சி ஆடா இருக்கு அப்படிங்கிறான். அதான் பூச்சமே இல்ல. நீ இல்லடா அவன் என்னைக்குமே நீ தனசேனோட கேட்டிருக்கிய, அஞ்சானு வந்துட்டு நான் படம் நல்லா எடுக்கல, கங்குவா நல்லா எடுக்கலாம் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான்டா. அது என்னன்னு தெரியல. அது அவன் டீமே சொல்ல மாட்டானடா. இப்பவே பாரு, இப்ப அலெக்ஸ் பேச மட்டும் அவன் கேட்டானா, அலெக்ஸ் தான் வந்து படத்தை பிளாப் பண்ணி விட்டான், கேஸ் போடுவான். ஆல்ரெடி இவன் மேல கேஸ் இருக்குடா. போடு. இல்ல சாமி போடு. இல்ல சாமி போடு. நான் புக் பண்ண டிக்கெட்டை காட்டுவேன். நான் பார்த்தேன், நான் காசு கொடுத்து பார்த்தேன். 2 தான் 222 நினைக்கிறேன். சாமி நீ 2000 கோடி பண்ண வேணாம், 200 திருப்பி கூட கேட்பேன். 222 நீ வாங்கின டிக்கெட் பிரைஸ் கூட வரலையடா கலெக்ஷனு. ஏன்டா 222? ஓ 222 கோடின்றியா? என்னடா பண்ணுகிற? அதான் 130 கோடி நஷ்டம் கேட்பான் வந்துட்டு. அதான். ஆனா அலெக்ஸா அதான் சொல்றேன், நல்லாவே இருக்க மாட்டான். இந்த படத்தை பிளாப் ஆகிட்டேடா, நல்லா வர வேண்டிய படத்தை பேசி அதான். ஆனா இது எப்படி தான் இது இல்ல, அதாவது ஒரு தமிழ்நாடு பிளாப் ஆகுனா பரவாயில்ல, வேர்ல்டே பிளாப் ஆகணும் ஒரு படம். ஆனா வயிற்றுச்சலாம் ஒண்ணு சும்மா நல்லா இருக்கியா தம்பி? இல்லடா இல்லங்க நான் சாமி நான் என்ன சொன்னேன் பாத்தியா, ஈட்டியாவது ஒரு டைம் பாக்கலாம்டா. உண்மையில அண்ணாத்தை விட வலிமையை விட ஈட்டி பாக்கலாம்னு சொன்னேன். இப்ப கங்கலும் அதுல லிஸ்ட்ல இருந்துச்சு. நல்லா இருப்பியா தம்பி? நீ நல்லா இருப்பியா? நீ செக்கச்சந்தவனத்துல ஜோதிகா சொல்லுவேன். நல்லா ப்ரோ படம் தானே ப்ரோ, இதுல என்ன? நல்லா இருக்கே இல்லங்க, உண்மையில அவங்க பேசுனது அப்படிதான் இருந்தது. விமன் சீன் பாருங்க, நல்லா இருக்கும். எப்படி அவன் ஒத்துருப்பான்? சூர்யா வந்து இந்த மாதிரி ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்றான், கிரிஞ்சாகுது அவனுக்கு தெரியாதா? அவன் கதை கேட்கறதுல ஒன்னும் புலியிலடா, நீங்க தானே நினைச்சு நெறீங்க. சூரரை போட்டு ஜெய்வியும் பண்ணவனுக்கு கதை செலக்ட் பண்ண தெரியாதாடா அவனுக்கு? சும்மாடா நீ ஈட்டி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உனக்கு தெரியாதா? சும்மா எல்லாத்தையும் அப்படிதான் சைன் பண்ணப்பான், தெரியாதா? எல்லாத்தையும் ஈட்டி வந்து ஃபேமிலி படம், அது இல்லாம ஏதோ ஒரு மெசேஜ் ஓரியன்டா ஏதோ வச்சிருக்கான் உள்ள, அது அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மெசேஜா? கதையை செலக்ட் பண்ணது யாரு? ஜோதிகா. அதனால அக்கா கிட்ட போயிட்டு ஹிஸ்டாரிக்கல் பிலிம் பாகுபலியை பீட் பண்ணிடுன்னு சொல்லி முடிச்சு விட்டுருப்பானுங்க 2 லைன்ல. முதலவா இது பரவாயில்ல. இன்ஸ்டாகிராம் ஒருத்தர் போட்டிருந்தான், ஜோதிகா அக்கா கங்குவ பாத்துட்ட பிறகுன்னு போட்டு நீ சப்படும் சாமி அடிப்பானே சந்திரமுகிங்க. சந்திரமுகி பத்தி கூட பேசாதடா, நாகவல்லி பத்தி பேசு. ஒரே குண்டா பள்ளிக்க கிடைக்கும். சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் சத்தியமா, பயமாவும் இருக்கும். அது நான் தான் வேட்டையன். நீ அது சந்திரமுகியான வால் போஸ்டர்ல பாத்து ஒரு டைலாக் இருக்கும் தெரியுமா, அந்த சந்திரமுகி சொல்லி மல்லிகை கடைக்கு வஸ்தான் செம்மையா அது. ஆமா, இவன் கதவு ஓட்டையில இருந்து ஜோதிகா கதவு ஓட்டையில இருந்து இவன் ரஜினி பாத்திரம், ஆஹா இவன் தான் அதான் அந்த வேட்டையன், இப்போ அந்த வேட்டையன் இல்ல, அதான் அந்த வேட்டையன். நாகவல்லி பாத்திருக்காடா?
நாகவெல்லாம் பாத்துட்டேன் நான். இல்ல நான் மலையாளத்துலயும் சந்திரமுகி பாத்துட்டேன், தமிழ்லயும் பாத்துட்டேன், தெலுங்குலயும் பாத்துட்டேன். ஆனா தமிழ் தான் எனக்கு பெஸ்ட். இது செந்தில் அந்த காப்பியை தட்டி விடுறதா? கங்கா நான் இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணல, நான் இப்ப ஏதோ ஒரு அறிக்கை விட்டல, என்ன விட்டு நீங்க வேற. இல்ல தமிழ்ல வந்துட்டு கிராண்டாவும் இருக்கும் ப்ரோ. கூட வந்துட்டு ஒரு ஹாரர்னு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு கிரீப்பி, அதெல்லாம் கரெக்டா எடுத்திருப்பான். இந்த சாமி மென்டலா வந்துட்டு பேசுவான்ல ராத்திரி 12 மணிக்கு மேல, அதான் யாரோ வந்துட்டு அந்த தெக்க இருக்கிறது சொல்லுவாங்க டேய் சேலம் ஆர்ஆர் பிரியாணி தான் நிக்கிறேன் உள்ளாட போட்ட மாதிரி. இல்ல இல்ல ஏங்க மென்டல் மேல அதிக தட்டலாம். ஆனா அந்த படம் உண்மையிலே அது இன்ஸ்டால அப்படிதான் போட்டுச்சு. உண்மை சாமி அந்த ஒரு போர்ஷன் இது பாத்தியா, அவன் கதை சொல்ற போர்ஷன் சரியா இருக்கும். அதை சூப்பரா வச்சிருப்பான். இன்னொன்னு சந்திரமுகி 2 பாத்தியா? ஒரு தடவை டிவில மாட்டு தெரியாது. இது அங்கட்டன தெரியுமா, எங்க வீட்டுல இருக்கிறவங்க மாத்துன்றாங்கடா. நான் உட்காந்துக்கிட்டு இருங்க கிளைமேக்ஸ் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். சரி பண்ண மாத்துறாடே. ஆனா விக்னேஷ் ப்ரோ லக்ஷ்மி மேனனா லக்ஷ்மி மேனன் நினைக்கிறேன். அதான் வேற மாதிரி சேர்ல பறக்குறாங்க. அது ஏதோ மோட்டர், ஏதோ சென்ட்ரல் மோட்டர் ஏதோ இருக்கு தெரியல. ஆனா எல்லாம் பரவாயில்ல. சாமி ஒண்ணு சொல்லிருப்பான் தெரியுமா, கங்காவை பேய் ஓட்டுன அதே சக்கரத்துல நீ வந்து உக்காரு, அது ஒரு ட்விஸ்ட்னு சொல்லிட்டு சேர் வீல்ல எடுத்துட்டு வந்து இவனை பறக விடுவாங்க. அத்தனை நாளா நடக்க தெரியாத வீல் சேர்ல இருக்க பொண்ணு திடீர்னு கார் ஓட்டு போகும். இல்ல ப்ரோ அதெல்லாம் லாஜிக் போக முடியாது. பேய் பிடிச்சவங்க நிறைய பேரு பொண்ணுங்க எல்லாம் சிகரெட் வச்சு பாத்தீங்க. இல்ல அதெல்லாம் இல்லங்க, நடந்தது பிரச்சனை இல்லைங்க, அது பிறந்ததுதான் பிரச்சனை. ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் கிளாஸ் போறது இது எல்லாத்தையும் சேர்த்து பேய் பத்தல லாஜிக் கேக்குறாரா? முதல்ல பேய்ன்ற ஒண்ணு நல்ல ஓட்டிடுறாங்களா? எனக்கு புரியல. யாரு சிவாவா? இல்ல பேரு இல்ல. ஆனா மச்சாடே இந்த இவரு யோசிச்சு பாரு, ரஜினி நடிச்சான்ற சந்திரமுகி 2 சொன்னேன். அதான் இல்ல மச்சான், பெருசு சந்திரமுகி 2 நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஓடே அங்க வந்து கங்கனா ரனாவத் வந்து நாய் கூட ஃபைட் போட்ட மாதிரி தலைவர் நேரத்துக்கு போட்டிருப்பாரு EFX-ல. விக்னேஷ் ப்ரோ கங்கனா ரனாவத் ஒரு பாட்டு பாத்துருக்கீங்களா? போரா இந்த கரி டோரா ராரா பாட்டு டோரா மாத்திருப்பாருங்க. போரா சொல்லிடுறேன். அந்த படம் நான் பார்த்தது வந்து இதில் தான் பார்த்தேன், பைரசி தான் பார்த்தா. நான் ரொம்ப ஈகரா பார்த்தேன். ஏன் தெரியுமா, இவரு நம்ம அந்தான வந்து இல்லப்பா நம்ம பாத்தீங்கன்னா அவ்வளவு முட்டு கொடுத்திருந்தாரு. படம் செம்மையா வந்திருக்காரு. அப்ப கூட அந்தனானுக்காக நீ வேற இதுல வித்யாசாகர் வந்து பி வாசு வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பான், நாங்க வித்யாசாகர் வேணான்னு சொல்லல, கீரவாணி வேணும்னு சொன்னோம். சபாசரா பாமையா கீரவாணி பாகுபலி அந்த மாதிரி படம் அனிருத் சொன்னால டோன்ட் யூஸ் ஃபோல்டர், அது மாதிரி கீரவாணி டோன்ட் யூஸ் ஃபோல்டர்னு ஒண்ணு போட்டு வச்சிருப்பாரு போல. அதுல விட முடிச்சு கண்டிப்பா இருக்கும்டா டோன்ட் யூஸ் ஃபோல்டர். விக்டரி அவனுக்கு மட்டும் மீனர் லீனர் ஸ்ட்ராங்கர் பேடாஸ்மா, எனக்கு மட்டும் விக்டர் முயற்சி. குமரா இருக்கியா? இருங்க, அவன் தெற்க இருக்கிற ரூம்ல போயிட்டு இப்ப கதவு தட்டுவான். வெளியே வாங்க ப்ளீஸ். சொல்லுங்க கங்குவேஸ்வரன், என்ன எனக்கு என்னமோ அந்த பையன் அந்த பிளைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கான். சோ நீங்க என்னமோ அதெல்லாம் சிரிக்கிறீங்க. எனக்கு புது ஐடி கிடைச்சிருச்சா கங்கோரனுக்கு? சொல்லு.
இல்ல எனக்கு மட்டும்தான் அந்த படம் பார்க்கும்போது அந்த பையன் வந்து இப்படி தலையாட்டுவார்ல, அது பார்க்கும்போது வேதாளம் கணேஷ் மாதிரியே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அது அவரும் தலையாட்டுவார்ல போய் அங்க. அதான்டா அந்த மாதிரி தானே ஃபீலிங்கே இல்லடா. தலைவனே ஆனா இல்லடா, இப்படி ஒரு நல்ல படத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து இப்படி ஃபிளாப் ஆக்கிட்டு இப்படி ஓடிடில வந்த உடனே எல்லாரும் பாராட்டுறீங்க, என்னடா இது? அந்த படத்தை பார்க்கும்போது தூக்கம் வந்துச்சுரா, இப்ப நீங்க பேசும்போது தூக்கம் வருதுடா. அந்த படத்தை சில பிளாஸுங்களை வந்து தவிர்த்து பார்க்கும்போது அது நல்ல படமா தான் எனக்கு தோணுது. அந்த சில பிளாஸ் எது? சூர்யா செகண்ட் பிளாஸ் இவா, தேர்டு அடுத்தது வா. ஐயோ படமே அவ்வளவுதாயா. குமரா எல்லாரையும் எடுத்துட்டு மாவீரன்ல வர ஆள் எடுத்து போட்டு விட்டுற வேண்டியதுதான். படத்துல ஒரே ஒரு பாசிட்டிவ் திஷா போடுறாங்க தான்டா, எதுவுமே தெரியல. பிகினி சீன் தான், அதுவும் பிகினி சீன் தான். வாய்ஸ் இல்ல திஷா பண்றீங்க டப்பிங் கொடுத்து தெரிஞ்சுங்க. அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்தை எடுத்துட்டு படம் போட்டதாலே கொஞ்சம் பாத்துருப்பானுங்க எல்லாரும். வாய்ஸ் பாத்தியா? 5 லட்சம் எனக்கு கொடுங்கோ. இல்லடா இது டேய் குமார், அந்த வீடியோ பாத்துறியா? டைலர் அங்கிள் இந்த ஸ்கர்ட் எடுத்தாச்சு தெரியுங்களா? போயிட்டு ஹே யோ யோ ஹே ஹே எவன்டா அவன் டைலாக் ரைட்டர்? அது காமெடி சீன்டா, நீங்க புரிஞ்சுக்கல. அதுல இது வருதாடா, நான் ஒரு சீன் பார்த்தேன், தி பாய்ஸ்ன்னு போடுறாங்க, அது உண்மையிலே தியேட்டர்ல வருதாடா? உண்மையிலே வருதுடா. அத வந்து நம்ம ஆளு வந்து இது ட்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டு வந்து வச்சிருக்கான். ஆனா வந்து அது 4 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன ட்ரெண்டுன்றது அவனுக்கு தெரியல. இது பரவாயில்ல, இன்னொன்னு வருமே மோய் 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 ஒரு படத்தை ஆஸ்கார் தரணும். படத்தை ட்ரெண்டியா எடுத்து பாய்ஸ் எல்லாம் போட்டு அது இந்த அளவுக்கு நீங்க பெருசா அது எனக்கு புதுசா இந்த கதையே எனக்கு என்ன சொல்றோம் உங்க இல்ல நீ வந்து கிருத்தி செட்டி ஃபேன், உனக்கு எல்லாம் புதுசாதான் இருக்கும். இல்ல உங்க பெருமாச்சியும் வேணாம், உங்க பொருளாவும் அலெக்ஸ் நீ சைலண்டா இருடாடி, எதுவுமே வேண்டாம். மொத்தத்துல இந்த உங்க ரிவ்யூ வேணாம் ப்ரோ, உங்க ரிவ்யூ வேணாம். ஒரு டவுட், ஃப்ரேம் ஏதோ ஒன்னு சொன்னீங்களே பிடிச்ச? இல்ல ஃப்ரேம் கிடையாது, வீட்ல மாட்டிக்கிறாரா? ஒரே நிமிஷம், அந்த படம் வரையல இந்த ஆக்டர் அந்த குழந்தை அழுவுமே. இல்ல ஃப்ரேம் அவருக்கு எது தெரியுமா பிடிக்கும்? கருங்காடுல வந்து பொறுவா ஊஞ்சல்ல ஏறி கதிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாள்ல, அந்த ஃப்ரேம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல உண்மையாலுமே சொல்றேன், அந்த சீன் குமரா நீ 1000 தான் இருந்தாலும் அந்த சீன்ல கிண்டல் பண்ண முடியாது. இல்லையா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், அந்த கருங்காடுன்றது ரொம்ப கொடூரமான காடு அப்படின்னு கேட்பாங்க. அந்த கொடூரமான காடுல கிளியர் பீச், சங்கு இதெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பாங்க. கருங்காடுன்ற பேருக்கு ஒரு முதல்ல எல்லா காட்டுலயும் இருக்குங்க, அது என்னங்க கருங்காட்டுல மட்டும் முதல்ல இருக்கணும்? எல்லா காட்டுலயும் முதல்ல இருக்குங்க. இல்ல அதுக்கு முன்னாடி தேங்காய் பறிச்சது, மாங்காய் பறிச்சது, சங்கு பொறுக்குனதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அது ஒரே ஒரு முதல்ல வந்துருச்சுங்க. இல்லடா எனக்கு தெரிஞ்சு கருங்காடுனா டிசாஸ்ட்ரஸா காட்டிருக்கணும். அந்த காடு உள்ள போனாலே அவ்வளவு அபாயன்ற மாதிரி காட்டிருக்கணும். இதை விட காட்ட முடியுமா? சரி பாய் பாய். இதோட டிசாஸ்டர் இல்ல சொல்லுங்க யாரு பாய்? பாய் சார்.